மாளிகை மந்திரி மந்திரி முத்து ராஜா சூத்திர குத்து என்ன மாத்தால சொன்னா சாயிரம் முட்டையா சாயிரம் சாயிரத்துல ஆயிரம் முட்டை வந்திருப்பாங்களா சாமி நானே தாங்க டேய் போய் அமைச்சர் அறிவலகா மகாராஜா உங்களுடைய புகழ் புலலகா எத்தனை புகழ்றா யாரோ கால ஓடி ராஸ்கோலே ராஸ்கோலே முர்ரா தயாரி தனியா குண்டா ஏய் சொல்றா ஏய் சொல்லுங்க 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 என்ன மத்தாலகாரன் சொல்லுங்க யாரும் மத்தாலகாரன் மத்தாலகாரா ஒரு மொத்தமா இறங்கி வந்தாருன்னா அதிகாரம் மாட்டாங்க இல்ல ஏஜாவறல ஏய் 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 என்னடா இப்படி அடி வாங்குறியா வைக்கு என்னடா திங்கற வைக்கு பிய திங்கற அதே போதும் தேவதேவன் கோடிந்த இந்திர சபை தேவதேவை உலகத்தில் கோடிந்த இதுவோ ராஜ புண்ணிய சபை ராஜ சபை ஆமாங்க ஆங்கில பிறந்த அப்பன்மார்கள் பெண்கள பிறந்த அரும்பெரும் தாய்மார்கள் பள்ளிக்கு சென்ற மாணவர்களும் ஆமாங்க இளவரசிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடல் போல வந்திருக்கிறாங்க ஆமா எதுக்காக என்ன காரணம் சொல்றாங்க சொல்லணும் அவனை சாமி கடவுளை உடம்பு ருசி பார்த்துரும் ஏங்க இன்னைக்கு எதற்காக அரங்கேற்றம் தெரியுமா எதுக்காக எல்லாம் கடையில லோன் கட்டுறதுக்கு ஏண்டா சாட்டி விட்டு கொலை போயிட்டு ஏண்டா ஆள் எத்தா சோடு ஏண்டா சாட்டிக்கே இன்னும் ஒரு அடி வளரணும் நீலாம் சாட்டி என்ன ராஜா போட்டு கொடுத்தான் என்னங்க யார பாத்திரம் அடிச்ச என்னங்க ஆச்சு சாட்டி எடுத்துட்டீங்க என்னாச்சு யார பார்த்து நான் யாரு என்ன தானி தர பீடி சிகரெட்ல தாக்கூடாது ஏடிகளை இழப்பிச்சு நீ தெரியுமா ராஜாதிராஜன் ராஜகம்பீரன் ராஜகோலாகாலன் 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 ராஜ உத்தண்டன் ராஜ உத்தண்டன் பேரிக்காய் சுட்டரி தாளங்கள் மேளங்களும் வரும்பொழுது நீங்க கிட்டு கிட்டுன்னு சொன்னே அந்த அர்த்தத்துல அப்படியே எல்லாம் தோடெல்லாம் கண்டுக்கணும் ஸ்ரீமகாராஜன் அறவக்கோடி படைத்து துரிய மன்னடா
அவர் இருந்ததோட இறந்து விட்டார். இறந்து விட்டார். ஆமா, சரி. இறந்து ஒரு வாரம் தான் ஆகுது. 7 நாள் தான் ஆகுது. ஆமாங்க, 7 நாள் ஆகுது. மாண்டு வைகுந்து சேர்ந்திருக்கிறார். செத்து ஜூலாவும் சேர்ந்திருக்கிறார். அண்ணன், தம்பி, மாமன், மைத்துனன், சொந்தம், பந்தம், அக்கா தங்கை, தம்பி, அத்தம்மார்கள், அண்ணாய்மார்களும் அனைவரும் அவரையே பாசமாக வைத்துக் கொண்டிருந்தாங்க. ஆமாங்க, எப்படி உண்மைதாங்க. அன்பு பாசம், காசு பணம் பெருசு இல்ல, அன்பு பாசம் பண்பு. ஆமாங்க, காசு பணம் போனோம். அண்ணோட குடும்பங்களும் அதாவது நம்ம சொந்தத்தை விட்டு விட்டுட்டு அதாவது மண்ணுலக விட்டு விண்ணிலும் சென்று விட்டார். ஓ, விண்ணிலும் சென்று விட்டார். ஆமா, சரிங்க. அவர் பேரு விளங்கணும் என்று அவர் சொத்துல இருந்து எனக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். சரி. ஆனா அவனோட குடும்பங்களும் அறுபாரி வேறுண்டி மூங்கல் மேல கிளைகளுக்கு சரி பல்லாயிரம் தாண்டு நொடிக்கு அணுகாம இருக்கணும் என்று இந்த மாலா கோயில் வேண்டிக் கொள்கிறேன். ஓய், தாய் தந்தையார் யாருங்க? என்ன தெரியுங்க? நீங்க தாங்க போறீங்க.
எட்டி ஏரியில போட்டா எங்க அம்மா காக்காடி புடிச்சுக்கிட்டா எனக்கு என்ன வேலைங்க? நீங்க தானே சொல்றீங்க அப்பு குயரன் மறுபடியும் நீங்க காந்தாரி. ஓ காந்தாரி காந்தாரி இல்ல. காந்தாரிங்க காந்தாரி இல்ல. ஆ காந்தாரி. காந்தாரி ஓ சொன்ன வச்சியா? வரமாயாட்டம் இங்க பார். அண்ணா கொஞ்சம் சத்தம் போடாதீங்க என் தந்தையாரோ ஆ ஜெருத நாட்டு மன்னன். ஓ உங்க தந்தையாரா திருச்சி போட்டு கட்டு போட்டா அதே சாக்கில் ஊட்டி போட்டுருவோம். ஏன்டா சொல்லுங்க வாடா நேரத்துல வரமாட்டேங்க. அந்த ஆளை இப்படி பண்றா. அப்புறம் மவனை ஆடிக்கிட்டு விட்டு நான் வர்றப்பதாங்க கூத்தாடணும் மவனா போயிட்டு என்னோட ஆடுறது. சொல்லுங்க டேய், ஓய் ஜெருத நாட்டு மன்னனுக்கும் தேவநாடி மன்னனுக்கும் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் வந்தீங்க ஆ, சொல்லுங்க ஓட்டப்பட்டி 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 நம்ம கூட்டினாங்க. மகாராஜா டேய், ஓய் நாங்க சேர்ந்து பிறந்தது சேர்ந்து பிறந்தது தானே போல உள்ளது. நாங்க சரியாக 99 பேர்கள் பிறந்தோம். இங்க வாங்க அங்க ஓரத்துக்கு போவீங்க வாங்க யா. கேமரா மூஞ்ச கட்டுங்க எங்க இருந்தாலும் எடுக்கணும். சரிங்க எப்படி? ஆ ஆண் மக்கள் ஆ சரியாக 99 பேர். 99 பேரா ஆமா. ஐயோ ஆ என் தங்கையால சேர்த்துனா ஆ சரியாக 100. உங்க அண்ணன் தம்பியே 99 பேரு ஆமா. உன் தங்கையை சேர்த்துனா சரியாயிரும் தங்கச்சி விடுங்க அதுல விடுங்க. அது விடுங்க ஏய் இந்த ஆயாரே நினைக்கிறேன். வேலைக்கு நீங்க ராஜா தங்கச்சி நான் சேர்த்துக்கிட்டா அப்புறம் அடுத்து உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. நீ தாங்க சொன்னீங்க தங்கை சேர்த்துனா சரி. கணக்கல்றா. அட கலகல மொத்தம் 100 பேரு ஆமா. சரிங்க 100 பேர் பிறந்து 100 பேர் பிறந்து எந்த நாட்டை வாழ்ந்துக்கிறோம். ஆமா இது கேட்க விட்டுட்டேன் ஏங்க துரியார் மன்னனாக இருந்தாலும் உங்க அப்பா திருநாடி மண்ணு காந்தாரி பிறந்திருந்தாலும் பூமிதான். அண்ணன் தம்பி 99 பேர் இருந்திருந்தாலும் நீங்க எந்த நாட்டு ஆண்டு வரீங்க
கேளுடா, நல்லா நடிக்கான்னு கேளுடா டேய். நான் பொக்கே பொக்கேன்னு. டேய், விடுடா. மணி வேணாம் வேண்டாம். ஆ நன்றி கட்ட நாயே சொல்லுங்க. யாரே பேர் சொல்லிட்டு போடு. சரிக்கிட்டா. சாமி கடவுளே. 56 நாட்டிலே 56 நாடு பொங்கும் நீரோடும் ஆ பொல்லோடும் ஆ மானுங்கள் ஆ மயிலுங்கள் ஆ குயிலுங்கள் சரி. என் நாடு நாடு டெல்லி அஸ்தாபுரம். டெல்லி அஸ்னாபுரம். ஆமா அப்படி டெல்லி அஸ்னாபுரம் இருந்தாலும் உங்களுக்கு திருமணமாகி விட்டதா? ஆமாங்க. கேக்குறியடா என்னன்னு நாட்டு நல்ல நல்ல கேக்குறேன். உங்களுக்கு திருமணமாகி விட்டதா? அப்பா அப்பா ராஜரப்பா பாருப்பா கேக்குறான். ஓட்டு எனக்கு மாறா ஒண்ணுதாரி.
பொண்டாட்டி. இங்கே நடந்தே தோணும் நான் வருது மகாராஜா நான் வருது கேளுங்கள் சபையார்களே, தெருக்கூத்தாடிகளுக்காக ஒரு 15 டீ பார்சல். ஆரத்துல பண்ணி எங்க ஓயாளுக்கு கூட கொடுக்குறேன் கருங்கூந்தல். கருங்கூந்தல் மேலுக்கு ஒப்பானது மயில் போல கண்கள் கண்கள் ஒதுக்கி போல மீன் மீன். ஏய் ஓய் காலு தண்டு இருக்குது ஆமாங்க. காலு தண்டு யானை போல ஆ அவ தொப்புல இருக்குது ஆ தண்ணியில தொடர்ந்தா தொழில் பூசி குரல் பூசி. அது போல சரிங்க. இடுப்பு இருக்குதா இடுப்பு இடுப்பு சித்து இடுப்புங்க. சித்து உடிக்க போல சித்த உடுக்கு போல. என் மனைவி பேரு உங்கள் மனைவி பெயர் வான்மதி ஓ வான்மதி. இல்லை என்றால் தெரிந்துருவா வான்மதி என்கின்ற பெருந்துருவாள். ஆமா சரிங்க. என்னங்க கேக்குறேன், அப்படி பெருந்துருவா இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேலை இன்று திரும்ப இங்க என்ன எதுக்காக வந்தீங்க? ஏய், அச்சா பிரச்சனை நீங்களே இளவரசர்களா ஆ, நீ யாராலும் பங்கு பகையாக இருக்கிறாங்களா எங்க ஒரு விண்ணப்பங்க. கேளுங்கள் சபையார்களே, எங்க சத்திய மத்தலகாரன அவர்களை தேடி கண்டுபிடித்தால் இல்ல யாரா இருக்கிறான்னு கேக்குறேன் ஆமாங்க. ஏய், எங்க பங்கும் பகையாளி ஆ, பங்கும் பகையாளி 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 சத்திரவதி சத்ரவாதி எங்கும் பகையாளி எங்கும் பகையாளி. ஏற்பட்ட சத்திரங்களா ஏங்க இவ்வளவு கோவம்? நான் வடிந்தேன்னு இன்னொரு வெற்றிருப்பாய் எங்க பாட்டநாயகன் தந்தைமார்கள் யார் யாரு யார் யாருங்க? 3 அரசர்கள் ஓ 3 அரசர்கள். டெல்லி அஷ்டாபுரத்துக்கு ஆ, யார் யார் தெரியுமா யார் யாருங்க? விருது நாட்டு மன்னனும் திருநாடி மன்னனும் பாண்டுராஜன் பாண்டு மன்னனும் விதுரன் விருதுநன். விருது பெற்றிருப்பா அந்த காலத்துக்கு நானும் பெற்றிருக்கேன் ஆ, விதுரன் சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட 3 அரசர்கள் தந்தைமார்கள் ஓ 3 அரசர்கள் உங்க தந்தைமார்கள். ஆமா. சரிங்க. விருது நாட்டு மன்னனுக்கும் காந்தாருக்கு பிறக்கப்பட்டவர் சரியாக 100 பேர் 100 பேரு. ஏய் ஓய் பாண்டியராஜனுக்கும் ஆ, குந்தியம்மா மந்தாரா தேவிக்கு பிறக்கப்பட்டவர்கள் விருந்தப்பட்டவர்கள். ஆண்டவராய் இவர்கள். ஏங்க பாண்டு மகாராஜ் உங்க அப்பா மாருன்னு சொல்றீங்க. அப்படின்னு சொல்றப்ப அவங்க பசங்களை சொல்றப்ப எதுக்காக ஓடுறீங்க? என்ன காரணம்? ஏய்! ஓய் டெல்லி அஷ்டாபுரத்துல ஆ, சின்ன சிறு வயது 5 சிறு வயது அருவ பருவம் சரி. 10 சிறு வயது குழந்தை பருவம் ஆ, ஒரு ராஜ பருவம் என்ன வேலை செய்வாங்க என்ன வேலை செய்வாங்க? என்ன வேலை செய்வேன் ஓய் என்ன வேலைக்கு போவேன் காலையில எழுந்திரிச்சோடனே குவாட்டர் குடிச்சுட்டு அப்படியே மறைச்சு பிடிச்சி படிச்சு. அதான்டா கலியோகத்துல வந்துச்சு உங்களுக்கு. ஆமாங்க. ஒரு ராஜ பரம்பரையில ராஜ பரம்பரையிலே வேட்டைக்கு போவாங்க ஓ வேட்டைக்கு. இல்லை என்றால் இல்லை என்றால் ஆசிரியர் என்ன என்னங்க? வாத்தியார் குரு ஓ குரு. எப்படி எப்படிங்க? மல்வித்தை மல்வித்தை வில்வித்தை வில்வித்தை யானையாட்டம் யானையாட்டம் குதிரையாட்டம் குதிரையாட்டம் பந்து விளையாட்டு ஆ. பால் விளையாட்டு ஆ, சப்பலாம் குடு 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 கபடி ஆடுவாங்க நான் குடிக்க மாட்டேங்க. ஏண்டா அவரு கடிச்சு விடுவாரு. அவருதான் சப்பலாம் குடு குடுங்கிறாரு. எல்லாமே ஆ, செவித்து வந்தார்கள் சரிங்க. டேய் ஓய் ஐவரும் ஒரு பக்கம் நின்பாங்க ஓ 5 பேரும் ஒரு புறம் வச்சுப்பாங்க. நான் 100 பேர் ஒரு பக்கம் ஓ நீங்க 100 பேர் ஒரு பக்கம். நின்று ஆ, டேய் எல்லாமே விளையாடி கொண்டிருக்கும் சமய காலத்தில் சபை காலத்தில் பந்து எடுத்து ஆ, யார் வந்தா யாருங்க வந்தா? அத மத கொண்ட பீம்ல மொத்தத்தோடு செஞ்ச கொண்ட வந்தாங்க ஓ முதல்ல பீமச்சன் வந்தார். நம்ம 100 பேர் பந்து எடுத்து அடித்தா ஆ, ஒருவனை பிடிப்பாண்டாங்க அர்ஜுனோட பல்லு சொல்றா சொல்லுங்க. தள்ளு வாங்க. ஏங்க நீங்க 100 பேர் விளையாடுறப்ப அவர் எப்படிமா ஒருத்தர் மட்டும் அவர் விளையாடுவாரு? ஒருவனை பிடிப்பாண்டான் அதான் எப்படி? அவன் பந்து அதாவது ஆ, அவனுக்கு பலாதலை ஓ பலம் அப்படி. 7 யானை பலம் ஓ ஏழை ஏழை பலம். ஆமா அப்படியாப்பட்ட பீமனை பீமனே பந்து எடுத்து டேய் ஓய் நாங்க நின்றுக்கும் போது பந்து எடுத்து ஓடி கிட்ட 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 வந்தான் பந்து கை அப்படியே இருக்கும் பந்து ஆ, கையில வந்து அப்படியே இருக்கும். இருக்கும் ஓகி போட மாட்டான் அவன் வர்ற வேகத்துல
ஆத்த போறது இல்ல. அவனுக்கு எத்தனை வயசு? அவனுக்கு எத்தனை வயசு? 5 சிறு வயசு. ஆ, சின்ன வயசுலயே அவனுக்கு பலம் இருக்குது. அப்படி அந்த மலையில வச்சு போகும் வழியில போய் குழி, சரி. நடுக்க வழியில நச்சமுண்டு, ஆ, குடிக்கிற சலத்துல கூறு போச்சு, ஆ, சோச்சந்திரால சாதம் சாதம். விஷம் கலந்து வச்சு அட, சாப்பாடு சாப்பிட்டு விச வச்சீங்க. தப்பிட்டாங்க, பொடிச்சாங்க. ஆ, அவங்களை பத்திரமா வரவழைச்சு ஆ, என் மாமனாக ஜெயினை முன்ன வச்சு சரிங்க. சபா மண்டலம் கட்டினேன். ஓ, சபா மண்டை கட்டிங்க. ஆமா. ஆ, சூது பகடையாடுனேன். ஆ, சூது பகடையாடுனேன். ஆ, சூது பகடையில வாயிலே. தர்ம ஜெயிச்சான். ஓ, தர்மர் ஜெயித்தார். என்ன சொன்னா ஜெயினி? என்ன சொன்னார்? பிள்ளையார் ஆட்டம். அட, தர்மர் ஜெயிச்சனால முதலாட்டம் பிள்ளையார் ஆட்டம். ஆமா. சரிங்க. இரண்டாவது தாய விட்டுக்குள்ள ஆ, நாங்க ஜெயிச்சோம். அட, ரெண்டாவது தாய் விட்டுக்குள்ள நீங்க ஜெயிச்சீங்க. அப்ப எப்படி விட்டாங்க? எப்படி? 12 உளுந்தால் 12 வருஷம். ஓ, 12 விழுந்தா 12 வருஷம். ஆமா. சரி. யார் இருந்தாலும் சரி, ஆ, தாய விழுந்தா நாடு. ஆ, அப்படின்னு தாய விருட்ட, ஆ, டேய், எங்களுக்கு தாய விழுந்தது, ஆ, நாங்க நாட்டாடுறோம். நீங்க நாடு ஆடுறீங்க. பாண்டவர்களே ஆ, சூதனால பகடையாடி பகடையாடி. நாடு நகரம் சொத்து சொகம் காசு பணம் அனைத்தும் பறித்து ஆ, அவங்களை கட்டளிட்டோம். எப்படி? பிதாமகன் பீஸ்வர் வருத்திக்கும், ஆ, அஸ்வத்த தோணர் வருத்திக்கும், எப்படிங்க? குரு பேரர்கள் கட்டளிட்டாங்க. எப்படி? ஆண்டு 12 முடிக்க வேண்டும். ஆ, ஒரு கண்ணுக்கு தெரியாம ஆ, அஜாத மாசம் 13ஆம் காலங்களுக்கு வந்தா சரி. பங்கிட்டு பிரகாரம் பாதராண்டு தருவேன் என்று நான் சொல்லல. அப்படி யார் சொன்னாங்க? குரு பெரியவர்கள் சொன்னாங்க. அட, குரு பெரியார் சொன்னாங்க. அப்போ ஆ, தருமே நீதி என்று ஆ, பாண்டவரை காணுங்க போனாங்க. சரி. வருஷமும் ஆ, நாட்டை விட்டு ஆ, காணுங்க போயிட்டாங்க. அட, கணக்கு போயிட்டாங்க பாண்டவருங்க. ஆ, ஆ? ஆ. ஆ, ஆனா ஆனா இன்று தினமாக இன்று தினமாக பாண்டவர்களை காடை எதிர்த்து ஓட்டி வைத்து சரி. 11 வருடங்களாகி விட்டது. ஓ, 11 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. சரிங்க. செத்தாங்களா செத்தாங்களா? பொழைச்சாங்களா உழைச்சாங்களா? தெரியவில்லை. ஒன்று தெரியல. அடிக்கடிக்க மாமனை கூப்பிடுவான். உங்க மாமன் யாருங்க? ஜெயினி மாமன். ஓ, ஜகுனி மாமன். ஆ, நடு விளக்கு குத்து விளக்கு ஆ, குருவு. ஓ மாமா பட்ட ஆ, எடுத்து ஆறுதல் சொல்லுவாரு. சரி. அப்போ ஜெகனி கூப்பிட்டு ஆ, 11 வருஷம் ஆகிவிட்டது. சரி. பாண்டவர் செத்திருந்தா ஆ, சீமச்சலத்தை செய்யணும், பங்காளிங்க ஆ, அருமதாரி செய்யணும். ஆ, அதனால என் மாமனை கூட்டிட்டு வா, ஆ, பாண்டவர் இருக்கிறாங்க இல்லையான்னு ஆ, தெரிஞ்சுட்டா வீடு 12 வருஷம் ஆ. இல்லைன்னா சீமச்சலத்தை செய்யணும். அப்படியே ஆகட்டும். கூட்டிட்டு வா.